ஹலோ எவ்ரிவன், மே 12, 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் நிலா, என்னோட கோஹோஸ்ட் சிபி. நாங்கள் 2 பேரும் ஸ்கோர் கிளெவர்ல இருந்து வந்திருக்க கரண்ட் அஃபயர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். ஹலோ கைஸ், நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளெவரோட டெய்லி பேங்கிங் ப்ரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது தான். இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸாக எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கவர் பண்ணும். ஆனால் மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸஸை விட இது ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆமாம், ரீசெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸில் டோட்டல் கொஸ்டின்ஸில் ஆல்மோஸ்ட் 80% கொஸ்டின்ஸ் ஸ்கோர் கிளெவர்ல இருந்து தான் கவர் ஆகியிருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கேள்விகள் நம்ம பிடிஎஃப்ல இருந்து வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, ரீசெண்ட் SBI PO 2025 எக்ஸாமில் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சோர்ஸாக இருக்க அஃபயர்ஸ் கிளவுடை விட ஸ்கோர் கிளெவர் 4 கொஸ்டின்ஸ் அதிகமாகவே கவர் பண்ணியிருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்ஸஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட்டோட இந்த பிடிஎஃப்பை கியூரேட் பண்ணுறாங்க. ஆனால் ரிசல்ட்ஸில் அஃபேர்ஸ் கிளவுடை விட மாஸ் காட்டுது. இந்த ப்ரீமியம் பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளெவர் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கு. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சூப்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம். யூனியன் கேபினெட் ஒரு புது மிஷனுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதோட பேரு மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. இத காபாஸ்காந்து அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக மொத்தம் 5659.22 crore rupees அலோகேட் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கே. இந்த மிஷனை எப்போல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? ஃபினான்ஷியல் இயர் 27ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும், அதாவது ஒரு 5 இயர்ஸ் பீரியடுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதோட மெயின் எய்ம் என்னன்னா லிண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றது தான். வெயிட், லிண்ட் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த டேர்ம் புதுசா இருக்கும். லிண்ட் அப்படிங்கிறது பருத்தி விதையிலிருந்து பிரிச்சு எடுக்கப்படுற அந்த சுத்தமான பருத்தி நாரை தான் குறிக்கும். இப்போதைக்கு ஒரு ஹெக்டேருக்கு 440 kilograms லிண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இத 2031க்குள்ள 755 kilograms per ஹெக்டேரா மாத்தணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். ஓ சூப்பர். அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் டார்கெட் என்ன வச்சிருக்காங்க? 2030-31க்குள்ள டோட்டல் ப்ரொடக்ஷன் 498 lakh பேல்ஸ் ரீச் ஆகணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இங்க 1 பேல் அப்படிங்கிறது 170 kilograms குறிக்கும். ஓகே, இந்த மிஷன் மூலியமா யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்க போகுது? கிட்டத்தட்ட 32 lakh காட்டன் ஃபார்மர்ஸ்க்கு இதனால லாபம் கிடைக்கும். இனிஷியலா நேஷனல் லெவல் காட்டன் ப்ரொடக்ஷனை அதிகமாக்க 14 ஸ்டேட்ஸ்ல இருக்க 140 டிஸ்ட்ரிக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. சூப்பர் இனிஷியேட்டிவ். சரி, அடுத்த நியூஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் பத்தி. அவங்க ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட், அதாவது சுருக்கமா HVDC சப்ஸ்டேஷன்ஸ்க்கான மேக் இன் இந்தியா ப்ரொக்யூர்மெண்ட் நார்ம்ஸை மாத்தி அமைச்சிருக்காங்க. குறிப்பா லைன் கம்யூட்டேட்டட் கன்வெர்ட்டர் LCC டைப் சப்ஸ்டேஷன்ஸ்க்கு இந்த புது நார்ம்ஸ் பொருந்தும். HVDC சப்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பவரை ரொம்ப தூரத்துக்கு எந்த லாஸும் இல்லாம டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இந்த ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. இப்போ இதுக்கு தேவையான பார்ட்ஸை வாங்குறதுல மினிமம் லோக்கல் கண்டென்ட் MLC நார்ம்ஸை மாத்திருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல தயாரிக்கப்பட்ட பொருட்களை எவ்வளவு % யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ். ஓஹோ, முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாத்திருக்காங்க? முன்னாடி யூனிஃபார்மா 60% MLC இருக்கணும்னு ஒரு ரூல் இருந்துச்சு. இப்போ அதை இயர் வைஸ் ஃபேஸ்ட் ரோட் மேப்பா மாத்தி 2035க்குள்ள 60% அச்சீவ் பண்ணணும்னு மாத்திருக்காங்க. ஃபேஸ்ட் ரோட் மேப்னா படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? ஆமா, EPC இல்லனா டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ்க்கு கீழே வர்ற HVDC LCC டைப் சப்ஸ்டேஷன்ஸ்க்கு சில டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்டை முழுசா முடிச்சு ரெடி டு யூஸ் நிலைமையில ஹேண்ட் ஓவர் பண்றது. இதுக்கு ஃபினான்ஷியல் இயர் 28க்குள்ள 30%, ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ள 40%, ஃபினான்ஷியல் இயர் 32க்குள்ள 50%, அப்புறம் ஃபைனலா ஃபினான்ஷியல் இயர் 35ல 60% MLC ரீச் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. கிளியரா புரிஞ்சுது. அடுத்ததா ஒரு முக்கியமான நேஷனல் நியூஸ் இருக்கு. யூனியன் கேபினெட் சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது மூலமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்க போறாங்க. அப்படியா? இப்போ எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க? புதுசா எவ்வளோ ஆட் பண்ண போறாங்க? இப்போதைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்த்து மொத்தம் 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. இந்த பில் பாஸ் ஆனா எக்ஸ்ட்ராவா 4 ஜட்ஜஸ் ஆட் பண்ணி டோட்டல் ஸ்ட்ரென்த் 38ஆ மாறும். ஓகே, அப்போ எக்ஸிஸ்டிங் 33 ஜட்ஜஸ் கூட 4 பேர் சேருவாங்க, பிளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ். இதுக்கு முன்னாடி எப்ப ஜட்ஜஸ் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க?
லாஸ்டா 2019ல தான் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்போ 6 இயர்ஸ் கழிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ். இதுக்காக சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 அமெண்ட் பண்ண போறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருக்க ஆர்டிகல் 124 கிளாஸ் 1 படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட நம்பர்ஸை டிசைட் பண்ற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. வாவ், இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான பாலிட்டி ஃபேக்ட். நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்து எக்கானமி செக்ஷன்ல ஒரு நியூஸ் பார்ப்போம். SBI ரிசர்ச் இந்தியாவோட ஜிடிபி growth பத்தி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. SBIயோட கணிப்புப்படி ஃபினான்ஷியல் இயர் 27க்கான இந்தியாவோட ரியல் ஜிடிபி growth எவ்ளோ இருக்கும்னு சொல்லிருக்காங்க. FY27க்கு 6.6% இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இதையே குவார்ட்டர் வாரியாவும் பிரிச்சு சொல்லிருக்காங்க. குவார்ட்டர்னா ஒரு வருஷத்தை 3 மாசமா பிரிக்கிறது தானே? ஆமா, குவார்ட்டர் 1 அதாவது Q1ல 6.8% growth இருக்குன்னு, Q2ல 6.6% growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் ஹாஃப் அதாவது H2ல growth 6.5% இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அடுத்த நியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிக்கிறோம், ஆனா எக்ஸாம் டைம்ல எல்லாம் மறந்துடுதே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இனிமே அந்த கவலை வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் அவைலபிளா இருக்கு. ஆமா நண்பர்களே, இந்த ஆப்ல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே படிக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த ஆப் ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், எக்காலத்திலையும் மறக்கவே மாட்டீங்க. உண்மைதான். நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்ப மறப்பீங்க அப்படின்னு இந்த ஆப் AI மூலமா ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ எக்ஸாம்க்கு முன்னாடி உட்கார்ந்து மேனுவலா ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. எக்ஸாக்ட்லி. இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ பேங்கிங் நியூஸ் பாப்போம். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், சுருக்கமா ADB, ஒரு புது ஃபெசிலிட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேரு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டு மேனுஃபேக்சரிங் ஃபைனான்சிங் பார்ட்னர்ஷிப் ஃபெசிலிட்டி, ஷார்ட்டா CMMFன்னு சொல்றாங்க. இந்த லான்ச் எப்ப நடந்துச்சு? உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற சமர்கண்ட் அப்படிங்கிற இடத்துல போர்ட் ஆஃப் கவர்னர்ஸோட 59th ஆனுவல் மீட்டிங் நடந்துச்சு. அங்கதான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபெசிலிட்டில என்ன ஸ்பெஷல்? எவ்வளவு ஃபண்ட் பண்றாங்க? ஏர்லி ஸ்டேஜ் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷனுக்காக CMMF ட்ரஸ்ட் ஃபண்டுன்னு ஒரு கிராண்ட் விண்டோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஜப்பான் $20 மில்லியன், UK $1.6 மில்லியன் இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. அது போக கொரியா எக்ஸிம் பேங்க் அண்ட் கொரியா ட்ரேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது K-Sure, இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸா சேர்ந்து ஒரு கேட்டலிட்டிக் ஃபினான்ஸ் விண்டோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுக்காக $500 மில்லியன் இனிஷியல் மெமராண்டா சைன் பண்ணிருக்காங்க. சூப்பர். அடுத்ததா செபி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டாஸ்க் ஃபோர்ஸை அமைச்சிருக்காங்க. அதோட பேரு cybersureksha.ai. பேரு கொஞ்சம் படத்தோட டைட்டில் மாதிரி இருக்கே. இது எதுக்கான டாஸ்க் ஃபோர்ஸ்? அட்வான்ஸ்ட் AI டூல்ஸ் யூஸ் பண்றதுனால வர சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க்ஸை அசஸ் பண்ணவும் சைபர் ரெசிலியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணவும் தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ். AI வளர்ந்துகிட்டே போறப்போ இந்த மாதிரி சைபர் ரிஸ்க்ஸை செக் பண்றது ரொம்ப முக்கியம்தான். இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க? மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் MIIs, குவாலிஃபைட் ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் QRTAs, அப்புறம் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் REsல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபைனான்ஷியல் ஆபரேஷன்ஸை மேனேஜ் பண்ற என்டிட்டிஸ். இவங்க கூட மத்த ரெலவென்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இருக்காங்க. கிளியர். அடுத்து அக்ரிமெண்ட் செக்ஷன்ல யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம UIDAI, நேஷனல் ஃபோரன்சிக் சயின்சஸ் யூனிவர்சிட்டி NFSU கூட ஒரு 5-year MOU சைன் பண்ணிருக்காங்க. UIDAI அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, MEITக்கு கீழே வரும். இந்த MOU எதுக்காக? நம்ம ஆதார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட். கிரேட். UIDAIயோட ஸ்டாட்டிக் கொஞ்சம் பார்த்துடலாம். அதோட CEO புவனேஷ் குமார், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் 2016. அடுத்ததா பிக்சல் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி என்டர்பிரைஸுக்கு USAவோட நேஷனல் ரெகனைசன்ஸ் ஆஃபீஸ் NRO கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இது கமர்ஷியல் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸ்க்கு கீழே வருது. பிக்சல் நம்மூர் கம்பெனியாச்சே. கான்ட்ராக்ட் எது சம்பந்தமானது? அட்வான்ஸ்ட் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் ரிமோட் சென்சிங் கேப்பபிலிட்டிஸை டெவலப் பண்றதுக்கான அக்ரிமெண்ட் இது. ஃபயர்ஃப்ளை சேட்டலைட் கான்ஸ்டலேஷனை யூஸ் பண்ணி இதை பண்ண போறாங்க. வெயிட், ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் ரிமோட் சென்சிங்னா என்ன? அது ஒரு சூப்பரான டெக்னாலஜி.
ஸ்பேஸ்ல இருந்துகிட்டே பூமியில இருக்கிற மெட்டீரியல்ஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸஸை ஐடென்டிஃபை பண்ற டெக்னாலஜி தான் அது. ஆசம். பிக்சலோட ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தா அவங்களோட சிஇஓ அவைஸ் அஹ்மத், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு, கம்பெனி ஆரம்பிச்ச வருஷம் 2019. அடுத்து கனடாவோட கேப் பிரிட்டன் யூனிவர்சிட்டி CBU இந்தியாவுக்கு வந்து 3 MOU சைன் பண்ணிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் டேவிட் சி டிங்வால் தலைமையில வந்த டீம் தான் இதை சைன் பண்ணிருக்காங்க. யார் யார் கூட MOU சைன் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்டி எக்ஸ்சேஞ்சஸ், ஜாயிண்ட் ரிசர்ச், அப்புறம் கான்ஃபரன்சஸ்க்காக BML முஞ்சல் யூனிவர்சிட்டி BMU கூட ஒரு 5-year MOU சைன் பண்ணிருக்காங்க. செகண்ட், இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட எங்கேஜ் பண்றதுக்கு அஃபீஷியல் பார்ட்னரா நேஷனல் எஜுகேஷன் ஃபோரம் NEF அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. தேர்ட், குஜராத்ல இருக்கிற லோக் ஜாகிருதி கேந்திரா யூனிவர்சிட்டி LJK யூனிவர்சிட்டி கூட ஒரு லோக்கலைஸ்ட் அகாடமிக் நெட்வொர்க் டெவலப் பண்ண பார்ட்னர் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ரிப்போர்ட் செக்ஷனுக்கு வரலாம். நீதி ஆயோக் ஒரு பாலிசி ரிப்போர்ட்டை நியூ டெல்லியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட டைட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, டெம்பரல் அனாலிசிஸ் அண்ட் பாலிசி ரோட் மேப் ஃபார் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். இந்த ரிப்போர்ட்ல நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? இந்தியால மொத்தம் 14.71 lakh ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுல 24.69 crore ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஹையர் செகண்டரி லெவல்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER 58.4% இருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா அந்த ஏஜ் குரூப்ல எவ்வளோ % ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல என்ரோல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தானே? கரெக்ட். இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா 2024-25ல ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல பிரைமரி ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் 0% இருக்கு. வாவ், 0 டிராப் அவுட்ஸ். ஆனா இன்னொரு பக்கம் கவலையான ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இந்தியால சுமார் 8000 ஸ்கூல்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட என்ரோல் ஆகலையா, அதாவது 0 ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட். இதுல வெஸ்ட் பெங்கால் தான் ஹையஸ்ட். அங்க மட்டும் 3812 ஸ்கூல்ஸ்ல 0 என்ரோல்மெண்ட். ஓ, அது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். சரி, ஸ்டேட் நியூஸ்க்கு போவோம். நாகாலாந்து கவர்மெண்ட் 100 days ஆயுஷ்மான் ஸ்டூடெண்ட் கவரேஜ் மிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கவா? ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஆக்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணதான் இந்த மிஷன். இது ஏற்கனவே இருக்கிற ஆயுஷ்மான் பாரத் PM ஜன் ஆரோக்கிய யோஜனா ABPNJYயோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். சூப்பர். ஸ்டேட் நியூஸ்ல இன்னொரு தகவல். அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது APEDA, அசான்ல இருக்கிற பக்ஸா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து USAக்கு 20 மெட்ரிக் டன்ஸ் ஹனியை முதன்முறையா ஏற்றுமதி பண்ண ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட் நியூஸ். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் CBFCயோட புது சேர்பர்சனா சசிசேகர் வெம்பதியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவரோட டென்யூர் எவ்வளோ வருஷம்? யாருக்கு பதிலா இவர் வர்றாரு? இவரோட பதவிக்காலம் 3 வருஷம். இதுக்கு முன்னாடி பிரசூன் ஜோஷி இருந்தாரு. இப்ப அவருக்கு பதிலா தான் இவர் பொறுப்பேற்கிறாரு. ஃபைனலி ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் 2026க்கான தாமஸ் அண்ட் உபேர் கப் ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா, பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் BWF நடத்தின இந்த 34th எடிஷன் ஃபைனல்ஸ் டென்மார்க்ல இருக்கிற ஹார்சன்ஸ் நடந்துச்சு. தாமஸ் கப்ல யார் ஜெயிச்சா? அது மென்ஸ் டோர்னமெண்ட் தானே? ஆமா, தாமஸ் கப் அப்படிங்கிறது மென்ஸ் வேர்ல்டு டீம் சாம்பியன்ஷிப். இதுல சைனா 3:1 அப்படிங்கிற கணக்குல பிரான்ஸை தோக்கடிச்சு தங்களோட 13th தாமஸ் கப் டைட்டிலை வின் பண்ணிருக்காங்க. அப்போ உபர் கப் அது விமென்ஸ் வேர்ல்ட் டீம் சாம்பியன்ஷிப் தானே? கரெக்ட். 31st எடிஷன் ஆஃப் உபர் கப்ல சவுத் கொரியா 3:1 சைனாவை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. சவுத் கொரியாக்கு இது 3rd ஓவரால் உபர் கப் டைட்டில். சூப்பர்ப். BWF ஓட ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தா பிரசிடென்ட் கோ பத்தாமா லீட்ஸ் வாட்டர் கூல். ஹெட் குவார்ட்டர்ஸ் மலேசியால இருக்கிற குவாலாலம்பூர்ல இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் 1934. இன்னைக்கான எல்லா நியூஸையும் சூப்பரா கவர் பண்ணிட்டோம். பாட்காஸ்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். உங்களோட ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக் அப்படின்னு ஒரு குவிஸ் நடக்குது. ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரியே நடக்கும். டெய்லி நைட் 8 PMக்கு அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸை கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. இதுல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்ல மீட் பண்ணலாம். பை கைஸ். Bye everyone. Keep preparing.